டாஸ்மாக் துறையில இப்போ கடந்த ஒரு நாளா பார்த்துட்டு இருக்கோம். மதுபானங்களை நீங்க ஆன்லைன்ல விற்க போறீங்களா, டோர் டெலிவரி பண்ண போறீங்களா, எல்லாருக்குமே மதுபானம் ஈஸியா கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாலும் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொன்று விஷயம் என்னன்னா, எங்க இருந்தாலும் மதுபானம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான். பட் ஆனா இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும், அந்த கேஷ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்கல்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும், நேரா கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோட் அந்த கடையில காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடா இந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஏன்னா அதுல தெளிவா சொல்லிடுவோம், எந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இந்த கன்சியூமர் முடிவு பண்றது தான். இதுதான் இதோட எம்ஆர்பின்னா அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், அதுல என்ன கேட்குதோ அது கொடுத்தா போதும். ஸோ மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, முறைகேடா வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இது. ஸோ அதனால இதை தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படி நினைக்காதீங்க. இது அதுக்காக எடுத்த முன்னெடுப்பு கிடையாது.